ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் இருந்தால் போதுங்க. நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும். இது சர்வ நிச்சயம். அவரை நாம் மனசார வணங்கணுங்க. நானும் வணங்கினேன்னு சொல்லி இல்லாமல் எல்லா பக்தர்களுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நானும் எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள இருக்கு. அந்த அகந்தையை முதல்ல நாம களையணும். என்னால தான் இது நடக்குது அப்படின்னு நாம நினைக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சறுக்கலுக்கு அடிக்கோலக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா மகான்களை வணங்குறது கூட அவங்களுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவங்கள வணங்க முடியும். எல்லாராலையும் மகான்களுடைய அருளை பெற்றுவிட முடியாதுங்க. நானும் பாபா பக்தனாக இருக்கேன்னு சொல்லிட்டு நியமமாக நியதியாக பூஜை பண்ணுறது மட்டும் இல்லைங்க. அவர்கிட்ட நாம் உண்மையாக இருக்கணும். உண்மையான பக்திக்கு என்றுமே கைக்கு மேலே பலன் கிடைக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய உதவியாகட்டும், தான தர்மமாகட்டும், நாம் செய்யக்கூடிய பக்தியாகட்டும், அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. நாம் எதையாவது எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ நிச்சயமாக அது கருணை மிக்க சாயிநாதரால் அருளப்படும். ஆனால் அது நாம் கேட்கறதுனால கிடைக்குதே தவிர்த்து பாபாவா மனமுவந்து கொடுக்கும்போது அதுக்கு அளப்பரிய பலனும் இருக்கும். அது அளவிட முடியாத செல்வமாகவும் இருக்குங்க. நாம் பாபா முன்னால் போய் வணங்கும் போது நாம் சொன்னாதான் நம்மளுடைய கஷ்டம் அவருக்கு தெரிய போதா என்ன? கிடையாதுங்க. நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு பாபா பக்தன் ஆகட்டும், அவன் பக்தியோடு அவரை பார்த்தாலும் சரி, பக்தி இல்லாமல் பார்த்தாலும் சரி, அவருடைய கருணை பார்வை அவன் மேலே விழ ஆரம்பிச்சிடுது. நாம தான் அக்ஞானத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் செய்யறது எல்லாம் பாபாவுக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகளை செய்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் குறைச்சிக்க பார்க்கணுங்க. ஒரே அடியாக விட்டுடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. நாமளும் சாதாரண மனித பிறவிகள் தானே. நம்மளுடைய தப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிறதுக்கு துவங்கினா போதுங்க. தப்பு முழுசையும் திருத்த வேண்டியது பாபாவுடைய பொறுப்பு. நம்மளுடைய குழந்தை தன்னுடைய தவறை உணர ஆரம்பிச்சிருச்சு. தான் செய்யக்கூடிய விஷயங்களை இருக்கக்கூடிய தப்பை திருத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழந்தைக்கு உதவணும்னு சொல்லி நீங்கள் கேட்காமலேயே பாபாவின் அருளும் பாபாவின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு துணையாக வரும். அதனால் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க, பாபாவை மனசால நினச்சிட்டு செய்யுங்க. நம்மளை பாபா உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே போதுங்க. எந்த விதமான தப்பான எண்ணங்களும் உங்களுக்குள்ள வரவே வராது. நாம் செய்யக்கூடிய செயல்களில் தூய்மையும் ஆத்மார்த்தமும் பாபா மீது பக்தியும் இருந்தால் போதுங்க. பாபாவினுடைய கருணையை நம்மளால் எளிதாக பெற்றுவிட முடியும். அவருடைய கருணையை நாம் பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் நிச்சயமாக பாபாவின் கருணை பார்வையோடு தீயில ஒரு பொருளை போட்டால் என்ன ஆகுங்க, அதை எரித்து பஸ்மமாக்கிடும். அது போல தான் நாம் செஞ்சுருக்கக்கூடிய தவறுகள், நாம் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நம்மளை அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகள், நம்மளுடைய கர்ம வினை பயன்கள், இதெல்லாம் பாபாவின் முன்னால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துணியில் போட்டு எரித்து விடப்படும். இது சர்வ நிச்சயம். அதனால தான் ஷிரடிக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், பாபாவினுடைய துவாரகமாயி அந்த மசூதியில் பாபா அமர்ந்திருக்கக்கூடிய, இப்போவும் பாபா அங்கே அமர்ந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. நீங்கள் நம்பிக்கையாக பாபாவை பார்த்தீங்கன்னா உங்களால் அதை உணர முடியும். அவர் முன்னால் அவர் ஏற்றிய துணி இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த துணியில் உங்களுடைய அனைத்து பாவங்களும், அனைத்து கர்ம வினைகளும், நீங்கள் செய்த இப்போ செஞ்சிருக்கிற எல்லா பாவங்களும் அதில் பாபாவினால் பொசுக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய உதி அப்படிங்கிற திருநீரை நமக்கு பாபா வழங்குவார். அதை நாம் நெற்றியில் இட்டுக்கொண்டு நம்மளுடைய வேலையை, கடமையை எப்போவுமே ஆத்மார்த்தமாக செஞ்சுக்கிட்டு ஆத்மார்த்தமான பக்தியை பாபா கிட்ட செலுத்தும் போது நமக்கு எந்த கவலையும் நம்மளை நெருங்காதுங்க. இருக்கிற கவலையும் பறந்தோடும். நம்பிக்கையோடு இதை செய்வோம். பாபாவினுடைய பரிபூர்ண கருணையை பெற்று இனி சகல சௌபாக்கியங்களோடு நிம்மதியாக, சௌக்கியமாக, ஆரோக்கியமாக வாழ்வோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.